ஹலோ மக்களே, என்ன பார்த்தீங்களா? இது யூடியூப்லலாம் வந்து எலிமினேஷன் அது இதுன்னு என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு மேலே லைவ்ல பெரிய சண்டையாக ஒன்று போச்சு. அது திவாகரை ரவுண்டு கட்டி அடித்தாங்க அந்த கனி குரூப்பு. போன வாரம் வரைக்கும் திவாகர் நல்லவராக இருந்தார். இப்போ வந்து திவாகரும் பாரு வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி 2 பேரும் பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, அது அந்த கண்ணை உறுத்துது அந்த புள்ளி கேங்குக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கனி இருக்குல்ல, அது வந்து திவாகர் எப்பயுமே நம்மளுக்கு தெரியும், அவர் கேமரா முன்னாடி போய் அவருக்கான விஷயங்களை ஏதோ ஒன்று பதிவு பண்ணிட்டே இருப்பார் ஆக்டிங் அப்படின்னு சொல்லும்போது. இன்றைக்கி ஷர்ட் இல்லாமல் அதை எதுவும் பண்ணியிருக்காரு. அவர் தனியாக தான் பண்ணார். பக்கத்தில் வினோத் இருந்தார். மேபி சுற்றி கேர்ள்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் அவர் எதுவும் பண்ணலை. அவர் பாட்டு ஆக்டிங் பண்ணிருக்காரு. அது வினோத்துக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு நடுவில் போயிருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த கனியக்கா நீங்கள் ஷர்ட் இல்லாமல் இப்படி இருக்குது எனக்கு அன்ஈஸியாக இருக்குது சார் அப்படின்னு. ஏமா போன வாரம்லாம் நல்லவராக தெரிஞ்ச திவாகருக்கு ரெட் கார்டு கொடுக்கலாமான்னு வீக்கெண்டில் கூட எபிசோடில் வந்தப்போ நீங்கள்லாம் நல்லவங்களா இருந்துட்டு இப்போ மட்டும் அவர் ஷர்ட் இல்லாமல் சுற்றுறது உங்களுக்கு இதுவாக தெரியுது, அவர் இப்படி பேசுறது தப்பாக தெரியுது அப்படின்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறீங்களே. அதுவும் பாருக்கிட்ட இப்போ அவர் திருப்பி அங்கே போய் சேர்ந்ததுனால தானே இந்த பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னும் போது கனியக்காக்கும் திவாகருக்கும் முட்டிக்குச்சு. அப்போது கனியக்காவும் எஃப்ஜே ஒர்க் பண்ணுறது எனக்கும் அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்லிட்டார். உடனே கனியக்கா அழ ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா தம்பி பாசத்தில். எஃப்ஜேக்கு அந்த அல்லக்கை கூட்டத்துக்கு கனியக்கான்னு சொல்லக்கூட எனக்கு இஷ்டம் இல்லை. அந்த ஊர்கிழவி வந்து அந்த ஒரு பாய்சன் பாட்டில் வந்து கொடி பிடிச்சிட்டு தான் இருக்குது. அப்போ கொடி பிடிச்சிட்டு இருக்க அந்த கும்பல் இந்த அக்காவை வந்து திவாகர் கேட்டோன்னே மொத்தமாக கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அக்கா கழுக வந்துருச்சான். இதில் இன்னொன்று என்னென்னா எஃப்ஜே பாருவை பற்றி ஏதோ தப்பாக பேசியிருக்கான். இது வந்து நேற்றுமே பாரு லைவ்ல கேட்குறாங்க. அந்த கும்பல் என்னை பற்றி ஏதோ பேசுனாங்க சொல்லுன்னா திவாகர் சொல்லலை. இப்போ இந்த கான்ட்ரவர்சிக்கு நடுவில் சபரி விக்ரம் அந்த நல்லவன் இருக்கானே, அப்படியே அந்த எனக்கு ஆத்திரமாக அது பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த குள்ளநரி விக்ரம் இருக்கானே, அவன் சபரி இதுங்க மூணும் நின்று வந்து திவாகர் கிட்ட சமரசம் பேசுதுங்க. கனியக்கா நீ பேசுனது தப்பு, அவங்க பேசுனதும் தப்பு அப்படி இப்படின்னும் போது அப்போ இன்னொன்று வந்து திவாகர் கேட்குறாரு, அன்றைக்கி எஃப்ஜே வந்து பார்வை கூட தான் பேசினா. அப்போ அன்றைக்கி யாராவது கேட்டிங்களா, இன்றைக்கி மட்டும் வந்துட்டிங்களேன்னு எல்லாத்தையும் இந்த எஃப்ஜே பற்றி கனி பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் இந்த திவாகர். போன வாரம் அந்த குரூப்பில் தானே இருந்தார், அதனால் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். உடனே வந்து ஏறிக்குது பாரு இந்த விக்ரம்க்கும் சபரிக்கும் அப்படி இப்படின்னு. ஏன்பா உங்கள் குரூப்பில் இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஹர்ட் பண்ணால் மட்டும் வலிக்குது குத்துதுன்னு சொல்கிறீங்களே, மற்ற அந்த பொண்ணோட லவ் கண்டென்ட்டோ என்னமோ அந்த பொண்ணு இல்லாத இடத்துல பேசுகிறீங்களா பாருவை. இப்போ அந்த எஃப்ஜே இருக்கானே அந்த அவனை அப்படியே பல்லாருன்னு அரையணும்னு தோணுது. அவன் என்ன உன் கூட பிறந்த தம்பியா நான் கேட்குறேன். அவனை தாளாட்டி ஊட்டி வளர்க்குறியே. அப்போது வந்து அந்த வீட்டில் எல்லாரும் தான் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறீங்க, எல்லாரும் தான் ஒருத்தர் டீஸ் பண்ணிக்கிறீங்க. பாருக்கும் லவ் கண்டென்ட் எஃப்ஜே ஆதிரையும் கூட தான் ஆதிரையை கூட்டு போய் தனியாக பேசினா நான் அதையும் திவாகர் சொல்லிட்டாரு. அப்போது எஃப்ஜே பற்றி கனி பற்றி ஆதிரை பற்றி எல்லாம் வந்தோடனே இவனுங்க குட்டு வெளிப்பட்டுருச்சு. இந்த 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 அளவுக்கு எங்கள் கும்பல் இருக்குல்ல இதுங்களுக்கு குட்டு வெளிப்பட்டுருச்சு. உடனே பொங்கி வந்துருச்சு எல்லாம் ரவுண்டு கட்டி திவாகர் அடிக்க. அப்போ இதில் சாமான் தேக்கலன்ற பஞ்சாயத்து வேற பாருக்கு. இதில் சாமானுக்கு போட்டிருக்கிறது யாரு கெமியும் தானே பாருக்கு போட்டு. இந்த அம்மா வந்து அந்த பக்கம் போய் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் செய்கிறேன்னு கீழ்ச்சிட்டு வராங்க. அந்த குப்பெல்லாம் அப்படியே இருக்கும், ஒன்றுமே க்ளீன் பண்ணல. ஏன்னா இவனுங்களை அழகை இதுனா கெமி செஞ்சால் என்ன செய்யலை நான் சாமான் தேக்கிறதுக்கு தப்பிச்சிட்டு அந்த அங்கே போகிறாங்க. இதில் பாரு அடி நடிச்சு சாமானும் தேக்க சொல்லி அந்த பிரவீன் இருக்கானே அந்த பூமர் ஒருத்தன் அவன் வந்து இன்னும் பாருவை வேலை வாங்கிட்டு எல்லாம் இன்னைக்கும் ரவுண்டு கட்டி அந்த பொண்ணு அடிக்கிறாங்க. இதில் திவாகர் வந்து நிறைய பேர் இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.